நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் கிட்ட வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1.5 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கிட்ட வந்து மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கிட்ட வந்து கரம் மசாலா. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இருக்கட்டும் ஒரு 1/2 hour கிட்ட. ஒரு கடாய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கிட்ட வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், இலை எல்லாம், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 வரமிளகா. இது எல்லாம் இப்போ பொரியட்டும் நல்லா. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துப்போம். சேர்த்து விட்டு நல்லா வந்து இதோட வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தோடையே நல்லா வதக்கிப்போம். இப்போ மூடி வச்சுக்கலாம் ஒரு 5 minutes கிட்ட. இப்போ வந்து அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். சிக்கன் வெந்து வரட்டும். ஓரளவு சிக்கன் வெந்து வந்துடுச்சு. இப்போ தோலோட இடித்த பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா கலரிப்போம். இப்போ வந்து இடித்த மிளகு சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து சிக்கன் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 சொட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.